எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி லிக்விட் ஃபண்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் ஃபண்ட்ஸும் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் மாதிரியே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் வந்து 1 டே மெச்சூரிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து 91 டேஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் சூட்டபிள் ஃபார் 1 to 15 டேஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து 10 days to 3 months வரைக்கும் உங்களுக்கு 3 months கழிச்சு ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும், லோ ரிஸ்க்கும் கூட. லிக்விட் ஃபண்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து ஓவர் நைட் ஃபண்ட்ஸோட ஒரு 1% அதிகமாக இருக்கும். ஸோ 5 to 7% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க்கு ரொம்ப லோ, லிக்விடிட்டி ரொம்ப ஹை. இன்றைக்கி விற்றிங்கன்னா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதே மாதிரி டாக்ஸேஷன் ஆஸ் பர் இன்கம் ஸ்லாப். டாப் லிக்விட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ 7% கொடுத்துருக்காங்க, எஸ்பிஐ லாஸ்ட் இயர் 6.6% கொடுத்துருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி வந்து 6.7% கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரீசெண்டாக லிஸ்டான பஜாஜ் ஃபின்சர்வ் லிக்விட் ஃபண்டு தான் 7.28% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 இயரில். இந்த பஜாஜ் லிக்விட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உள்ள லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நீங்கள் QR கோட் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேட்டா வேணும், இல்லை வந்து உங்களுக்கு என்ன மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டாக சூட் ஆகும்னு பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெப்சைட்டையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.